வணக்கம் நண்பர்களே. சொத்துக்கள விற்பனை செய்வதற்கு சில சட்ட தகுதிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா வாங்குறதுக்கும் சட்டத்தில சில தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக நம்ம நாட்டில் ஒரு சொத்தை வாங்குவது அப்படிங்கிறதுக்கு அண்டை நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், சைனா இது போன்ற அண்டை நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் வாங்குவதற்கான சில சட்டத்தடைகள்லாம் இருக்குது. அவங்க வந்து அவங்களாம் வந்து அண்டை நாட்டை சேர்க்க அவங்களுக்குலாம் வந்து ரிசர்வ் பேங்க்கோட அனுமதி பெறணும். அதுக்கு சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது. பொதுவாக அண்டை நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இங்கே நிலம் வாங்குவதற்கான சொத்துக்களை வாங்குவதற்கான தடை இருக்கின்றன. அதே போல் நம்முடைய நாட்டை சேர்ந்து ஆனால் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் என்ஆர்ஐஸ், ஓசிஐஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம நாட்டில் இருக்கிற விவசாய நிலங்களை வாங்குவதற்கான தடைகள் இருக்கின்றன. மற்ற சொத்துக்களை வாங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. அதை தவிர்த்து இங்கே இருக்கிற இந்திய குடிமகன்கள் அவங்களுக்கு என்ன சொத்துக்களை வாங்குவதற்கான தடைகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் சொத்துக்களை வாங்குவது அப்படிங்கிறது நிலங்களை, வசிக்கும் இடங்களை, பிஸ்னஸ் ஏரியா, ப்ரிமிசஸ்களெல்லாம் வாங்குறதுக்கு அதை வாங்குறதுங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமைகளாக இருந்தன, சொத்துக்களை வைத்திருப்பது. ஆனால் போக போக வந்து சமுதாயத்தில் மேம்பாட்டிற்காக சில நிலங்கள், இடங்களெல்லாம் கையகப்படுத்தி அதை பொது நன்மைக்காக உபயோகப்படுத்துவதற்கு இது போன்ற அடிப்படை உரிமைகள், அந்த சொத்து வைத்திருக்கிறதுங்கிறது வச்சிருக்கிறது அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய சட்டத்தடையாக இருந்ததுனால அரசு வந்து ஒரு சட்ட திருத்தத்தை 1978 கொண்டு வராங்க. அதன் பிறகு அது சேலஞ்ச் பண்ணி கொண்டு போனதுக்கப்புறமா வந்து ஆர்டிகல் 300A சட்டத்தின் வழிமுறை இல்லாமல் ஒரு அரசு ஒரு தனிநபரின் சொத்துக்களை கைப்பற்றக்கூடாது அப்படிங்கிற இது கொண்டு வரப்பட்டது. ஸோ அவங்க ஏதாவது ஒரு சமுதாய நன்மைக்காக தேவைப்படுது, ஒரு ப்ரைவேட் பர்சனோட நிலம் தேவைப்படுதுன்னா அதுக்கான ஃபார்மேட் லேண்ட் அக்விசிஷன் ஆக்டில் செக்ஷன் 4 நோட்டிஃபிகேஷன் விடணும். அதுக்கப்புறம் செக்ஷன் 5A ஹியரிங் வைக்கணும், அவங்கள்ட்ட குறைகள் எல்லாம் கேட்கணும். அதுக்கப்புறம் செக்ஷன் 6 வந்து அந்த காம்பன்சேஷன், அதுக்குண்டான காம்பன்சேஷனை ஃபிக்ஸ் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அது அவங்களுக்கு உடன்பாடாக இல்லைன்னா, இல்லை இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா சம்மந்தப்பட்ட நிலத்தின் சொத்துக்களின் உரிமையாளர்கள்லாம் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது போன லீகல் ஃபார்மாலிட்டிஸாக ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ப்ரைவேட் பர்சன்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து எடுக்கலாம். சரி, அந்த சொத்து வைக்கிறதுனா முதல்ல அவன் வந்து அதை அக்வயர் பண்ணணும். சொத்துக்களை வந்து பெறுறதுக்கு வந்து பல விதங்களில் பெறலாம். அது பை பர்த்து, அதாவது நம்ம பார்த்துருக்கோம் சொத்துக்களை வாங்குவதற்கே சட்டத்தடைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறச்சு சில பேரோட மனசில் கேள்வி இல்லை. ஏன்னா ஒரு குழந்தை வந்து அது வயிற்றில், அம்மாவோட வயிற்றில் கருவில் இருக்கும் பொழுதே அதுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்லாம் வந்துடுது ஹிந்து ஆக்டில் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது சொத்துக்களை வாங்குவதற்கு எப்படி தடை விதிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழலாம். அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ், அம்மாவின் வயிற்றில் கருவில் இருக்கும் பொழுதே ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சொத்துரிமைங்கிறது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸு இண்டோ சக்சஷன் ஆக்டில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இது வந்து ஒரு ஆவணம் மூலமாக பெறக்கூடியது. ஒரு ஆவணம் மூலமாக ஒருவர் சொத்துக்களை அடைய வேண்டும் என்றால் எந்த தகுதிகளாக சட்டப்பூர்வமான என்ன தகுதிகள் எல்லாம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அதாவது சொத்துரிமை மாற்றுச் சட்டம். ஒரு சொத்து உரிமையை இன்னொருவருக்கு மாற்றக்கூடியதுக்கு உண்டான சட்டம் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அந்த சொத்துரிமை சட்டத்தில் வந்து குறிப்பிட்டு வந்து இவங்கெல்லாம் வந்து வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சொத்துக்களை பெறுவதற்கான சட்ட தகுதி இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது யூ ஷுட் நாட் ஹாவ் எனி லீகல் டிசபிலிட்டி டு ரிசீவ் த ப்ராப்பர்ட்டி. அந்த சொத்துரிமையை பெறுவதற்கான சட்ட தகுதியின்மை அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். டிசபிலிட்டி அப்படிங்கிறதுனா சட்டம் நமக்கு நினைக்கிறது உடல் ஊனம் இல்லைன்னா மனசு ஊனம் சொல்லலாம். இந்த உடல் ஊனம் அப்படிங்கிறது வந்து டிசபிலிட்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஸ்மால் காசஸ் கோர்ட்டில், ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் ட்ரிபுனலில் ஒர்க் பண்ணதில் என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா வந்து
அங்கேயே வந்து ஒரு டாக்டர் வந்துடுவாங்க அந்த ட்ரிபுனலுக்கே. மோஸ்ட்லி வந்து அவங்க ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன டாக்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க அங்கே வந்து மோஸ்ட்லி அந்த டாக்டர்கிட்டயே அங்கே இருக்கிற அந்த விக்டிம்ஸ்லாம் அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல, காம்பன்சேஷன் ஆக்சிடென்ட், மோட்டர் ஆக்சிடெண்ட்டில் ஆக்சிடெண்ட்னால தனக்கு ஒரு பெர்மனண்ட் டிசபிலிட்டியோ இல்லை டெம்பரரி டிசபிலிட்டியோ ஏற்பட்டுருச்சுன்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணவங்க வந்து அந்த அட்வொகேட் மூலமாக வந்து அந்த டாக்டர்கிட்ட அப்பீர் ஆகும் பொழுது அவர் வந்து அவங்களோட பரிசோதனை செஞ்சு அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுப்பாரு. அதையும் பெரும்பான்மையான ட்ரிபுனல்ஸ்லாம் ஏற்றுக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்கிட்டோட சர்டிஃபிகேட் தான் வேணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறச்சு அந்த டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் தான் வந்து எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். பெரும்பான்மையான வழக்குகளில் அவங்களோட ஒர்க் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து வெரி மச் நீடடாக இருக்கும் பொழுது அவரால் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் கொடுக்கறதுக்கோ இல்லை அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சான்றிதழ் வழங்குவதற்கான நேரம்லாம் இது இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ரிட்டையர் ஆன ஒரு கவர்மெண்ட் டாக்டர்ஸோட சர்டிஃபிகேட்ஸை வந்து நீதிமன்றம் பெரும்பாலும் ட்ரிபுனல்ஸை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது. ஏன்னா நீதிமன்றம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது இல்லையா. ஸோ ஒரு மெடிக்கல் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டான ஒரு டாக்டர் கொடுக்குறத தான் வந்து ஏற்றுக்கிறதா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து சின்ன சின்ன டெம்பரரி டிசபிலிட்டிஸாக இருக்கிறத வச்சு அவங்களோட சர்டிஃபிகேட்ஸில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% அவர் சொல்கிறது அவர் 30%னா ஒரு 20%, 25% அப்படிங்கிறத ட்ரிபுனலும் இன்சூரன்ஸ் கம்பெனி அட்வொகேட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவே வந்து ரொம்ப கொடுங்காயம் பெர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்னா அவர் அங்கே சிகிச்சை எடுத்துட்டார். பெர்மனன்ட் டிசபிலிட்டி வச்சு கண்டினியூஸாக அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ அந்த டாக்டரை விசாரணை செஞ்சு அவரோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அவர் என்ன கோட் பண்ணுறாரு, பர்சன்டேஜ் கோட் பண்ணுறாருங்கிறத பொறுத்து அவரோட எவிடன்ஸை பேஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் சொல்கிறது வந்து உடல் ஊனத்தில் ஏற்படக்கூடிய டிசபிலிட்டிஸ், அதுக்கு எப்படி ஒரு நீதிமன்றம் செயல்படுகிறது அப்படிங்கிறது. மன ஊனம் அப்படிங்கிறதுன்னு இருக்கு இல்லையா. மன ஊனம் தான் என்ன சொல்ல வருது, 2 நாள் முன்னாடி நேற்று 2 நாள் முன்னாடி நான் படித்த ஒரு செய்தி. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த வழக்கு ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் அவர்களுடைய போட்ட உத்தரவுங்க. அது என்னை ரொம்ப கவர்ந்தது. ஏன்னா பெரும்பான்மையான நீதியரசர்கள் அது போன்ற உத்தரவுகள் இடுவதை நான் பார்க்கவில்லை. என்னென்னா வந்து ஒரு 97 வயதான சுதந்திர போராட்ட வீரர், அவர் வந்து தன்னுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக பென்ஷன் வழங்குறது அரசாங்க உத்தரவாக இருக்குது இல்லையா. அதில் வந்து அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலத்தில் வந்து நான் அவரோட சேர்ந்து நான் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன், அதனால் தியாகி பென்ஷன் வழங்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அவர் வந்து 1987 கேட்குறார். ஏன்னா அப்போதுலேருந்து பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த வழக்கு வந்து அனிதா சுமந்த்ஜி கிட்ட வருது. அவங்க பார்க்குறது 1987 இவர் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அரசுக்கிட்ட கேட்ட மாதிரி தியாகிகள் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாக எந்த விண்ணப்பமும் அவர் தாக்கல் செஞ்ச இதில் இல்லை, ஆவணங்களில் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அரசு தாக்கல் செஞ்ச ஆவணங்கள்லாம் பரிசீலனை செய்யும் பொழுது ஒரு 2009 ஒரு ஆவணங்கள்லாம் பார்க்கும் பொழுது 2008 அவர் வந்து ஒரு கடிதம் இது சம்மந்தப்பட்ட தனக்கு தியாகி பென்ஷன் வழங்கணும்னு சொல்லிட்டு கேட்டு அவர் செஞ்ச விண்ணப்ப படிவத்தை அவங்க ரெஃபரன்ஸாக காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஸோ லாட்ஷிப்பு என்ன பண்ணுறாங்க, அப்போது அவர் வந்து 2008 கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் 2008 அவங்களுக்கு வந்து தியாகி பென்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. இதை சேலஞ்ச் பண்ணி நம்ம கவர்மெண்ட் பாருங்கள், அவர் கேட்குறதே வந்து 2021 வராருங்க. இது வந்து எவ்வளவோ வந்து செலவுலாம் பண்ணுறாங்க. கார் ரேஸ் நடத்துறதுக்கு நேப்பேர் பாலத்தில் கார் ரேஸ் நடத்துறதுக்கு அங்கே செயல்பாடு பண்ணுறாங்க. எக்கச்சக்க செலவுகள்லாம் வீண் செலவுகள்லாம் செய்கிறாங்க நம்ம அரசு. ஆனால் ஒரு தியாகி வந்து தனக்கு பென்ஷன் வேணும், சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு மனு செஞ்சு கோர்ட்டுக்கு அரசு வந்து அதை பரிசீலனை செய்யலைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு கேட்டு நீதிமன்றமும் அவர் கேட்ட தேதியிலேருந்து கூட கொடுக்கணும்னு உத்தரவு போடலைங்க. அவர் வந்து 1987 கேட்குறாரு, ஆனால் இல்லை 2008 தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் உத்தரவு போடுது.
அதுக்கு ஒத்துக்காமல் வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க. சரி, அது அவங்களுடைய சட்டப்பூர்வமான உரிமை. மேல்முறையீடு செய்கிறாங்க. அது நம்மளுடைய ஃபஸ்ட் பெஞ்சில் வருதுங்க. ஃபஸ்ட் பெஞ்சில் வந்தோடனே அவங்க வந்து இந்த இதில் வந்து போதிய வந்து முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2023 அந்த 22 வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க. 23 வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அப்போ உடனே வந்து அட்லீஸ்ட் வந்து இது அதையும் ஃபாலோ பண்ணவே இல்லை. அப்படியாவது வந்து அவங்க அரியர்ஸை வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பண்ணால் கொடுக்கல. ஸோ இவர் வந்து கண்டெம்ட் அப்ளிகேஷன் எடுக்கிறாரு. ஏற்கனவே கொடுத்த டைரக்ஷனை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு கண்டெம்ட் அப்ளிகேஷன். இந்த கண்டெம்ட் அப்ளிகேஷன் யூஸ்வலாக வந்து எந்த ஜட்ஜு வந்து உத்தரவு போட்டாங்களோ அவங்கக்கிட்ட தான் வரும். ஸோ லார்ட்ஷிப் வந்து அனிதா சுமன் கிட்ட வந்து இந்த கண்டெம்ட் அப்ளிகேஷன் வருது. அங்கே வந்து அரச வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இல்லை, நாங்கள் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணலான் இருக்கோம் அப்படின்றாங்க. லார்ட்ஷிப் வந்து அதை ஒத்துக்கவே ஒத்துக்கல. இன்னும் வந்து ஒரு 10 days டைம் கொடுக்குறேன். ஏற்கனவே அவர் வந்து கோர்ட்டுக்கு வரச்சு அவரோட 97 இயர்ஸுங்க, 97 வயசில் வந்து கோர்ட்டுக்கு வந்து நிற்கிறாரு. ஏன்னா அவ்வளோ காலம் வந்து அவர் வந்து கடவுளோட கிருபையால் அவர் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ சமீபத்தில் பாருங்கள், அரங்கநாயகம் முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் வந்து அவருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து வந்து மேல்முறையீடு செய்து அது வந்து அப்பீலுக்கு வரும் பொழுது அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த அப்பீல் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. ஆனால் இவர் வந்து கண்டெம்ட்டும் எடுத்து நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறோங்க. நீ இல்லை, அதை ஒத்துக்க முடியாது, ஒரு 10 நாள் டைம் தரோம், உடனே கட்டுங்க அப்படின்னு சொன்னால் 10 நாளும் அப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணல. திருப்பியும் கோர்ட்டில் கேஸ் வருதுங்க. இப்போ தான் நீதிமன்றம் வந்து போட்ட ஒரு சிறந்த உத்தரவுன்னு சொல்லுவேங்க. அந்த அடிஷ்னல் செக்ரட்டரி இருக்காரு இல்லைங்களா, இந்த பென்ஷன் டீல் பண்ணுற அடிஷ்னல் செக்ரட்டரி, அவர் பேரை நான் விருப்பப்படலைங்க. அவர் மேலே வந்து ஒரு நான் பெயிலபிள் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணி அதை உடனே வந்து சிட்டிக்கு போலீஸ் கமிஷனர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி 8ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் அந்த அடிஷ்னல் செக்ரட்டரி இருக்கிறாருங்களா, இது சென்னை செக்ரட்டேரியட்டோட அடிஷ்னல் செக்ரட்டரி, இந்த பென்ஷன் டீல் பண்ணுற செக்ரட்டரி, அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. உண்மையாக வந்து தர்மம் நிற்கிறது அப்படின்னு நான் உணர்ந்த தருணம் அதுங்க. ஸோ இது போன்ற மன ஊனம், அதாவது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு, அவராக கொடுத்தா கூட வந்து நாளைக்கு அவர் மேலே வந்து ஒரு நம்ம ஆக்ஷன் எடுத்துருவாங்களோ கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போன்ற மன ஊனம் இருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ லீகல் டிசபிலிட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொத்துரிமை மாற்று சட்டம் சொல்லியிருக்குன்னு சொல்கிறீங்களா. ஆனால் லீகல் டிசபிலிட்டி யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து சொத்து வாங்குறதுக்கு தடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே அந்த சட்டத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த சட்டத்தோட செக்ஷன் 4 என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் சொத்துரிமை மாற்றம்லாம் வந்து எப்படி நடக்கும், ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தர்கிட்ட இருக்க சொத்துரிமை இன்னொருத்தருக்கு போகும் இல்லைங்களா. அதனால் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட வாசகங்கள், ஒப்பந்தம் குறித்து சொல்லப்பட்ட வாசகங்கள் அனைத்துமே இந்திய ஒப்பந்த சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த லீகல் டிசபிலிட்டியை பற்றி இந்திய ஒப்பந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்திய ஒப்பந்த சட்டத்தில் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ஒப்பந்தம் போட தகுதியானவர்கள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. ஸோ லீகல் டிசபிலிட்டி இருக்கிறவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ லீகலாக ஏபிள்டு பர்சன், டிசபிளாக இல்லாதவங்க, தகுதி படைத்தவர்கள் யார் அப்படின்னு இந்திய ஒப்பந்த சட்டம் சொல்லுது அப்படின்னா, 18 வயது நிரம்பியவர்கள் யாரெல்லாம், அதாவது 18 வயது நிரம்பியவர்கள், திட சித்தம் உள்ளவர்கள், அது போல் வந்து நோக்கம் வந்து அதனுடைய அந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் வந்து சட்டப்பூர்வமாக தடுக்கப்படாதவையுமே, அதாவது அந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக இல்லாமல் இருக்கும் பொழுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து லீகலி டிசேபிள்டு பர்சன்ஸாக இல்லாதவங்க, இவங்க வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மென்டலி சவுண்டாக இருக்கணும். ஸோ அதனோட ஆப்ஜெக்ட்டு கன்சிடரேஷன் எல்லாமே லீகலாக வந்து ஒத்துக்கக்கூடிய, அதாவது அதனோட நோக்கம் வந்து போனஃபைட் நோக்கமாக இருக்க வேண்டும்.
இதெல்லாம் வந்து குவாலிஃபைடு பர்சன்ஸ். இதில் குவாலிஃபைடு பர்சன்ஸ்லாம் வந்து ஒப்பந்தம் போட தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படின்னா அடுத்த வந்து நான் சந்தேகம், அப்போ வந்து ஒரு சொத்துரிமை மாற்றம் பெறணும், ஒரு சொத்தை வாங்கணும் அப்படின்னா 18 வயது நிரம்பியவர் தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து எதுக்காக இதை சொல்லப்படுகிறதுனா, இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் வந்து என்ன சொல்கிற குறிப்பிட்டு அதில் வந்து ஒரு ஆவணங்களில் கையெழுத்து போடணும் இல்லையா. 18 வயது நிரம்பியவர் தான் ஒரு ஆவணத்தை, சட்டப்பூர்வமான ஒரு ஆவணத்தில் கையெழுத்திட தகுதி படைத்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 18 வயது நிரம்பியவர் தான் வந்து சொத்தை வாங்குறதுக்கான கான்ட்ராக்டில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுனா, 18 வயது கீழே இருக்கிறவங்க சொத்தை பெற முடியாதா அப்படின்னா பெறலாம். அதற்கு என்ன வழிவகை, சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறதுனா, அவர் வந்து 18 வயதிற்கு உட்பட்ட மைனர்கள், இளவர்கள்னு சொல்லப்படுகிறவங்க, அவங்களுடைய லீகல் கார்டியன்ஸ், நேச்சுரல் கார்டியன்ஸ் இருக்குது, லீகல் கார்டியன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் நேச்சுரல் கார்டியன்ஸ்னால் அவங்களுடைய பேரண்ட்ஸு, பெரும்பான்மையாக தந்தைமார்கள், அவர் தந்தை இல்லைன்னா தாய், இவங்களும் சமமாக 2 பேருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ண கருதப்படுவார்கள். ஸோ பேரண்ட்ஸ் வந்து நேச்சுரல் கார்டியன்ஸு, அவர்கள் மூலமாக அவங்க வாங்கலாம். அவர்கள் மூலமாக அந்த சொத்துக்களை, அந்த மைனர் இளவர் பேரில் சொத்துக்களை வாங்கலாம். இல்லைன்னா வந்து சில சமயத்தில் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணும். ஏன்னா இவங்க யாருமே இல்லை, இவங்களுக்குள்ளே வந்து மனமுறிவு ஏற்பட்டிருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிற, டிஸ்பியூட் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த சொத்துக்களை பொறுத்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறச்ச நீதிமன்றமே வந்து ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணும் அந்த மைனர் சார்பாக. அந்த கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன் வந்து அந்த மைனருக்காக ஆன் பிஹாஃப் ஆஃப் த மைனர் வந்து அந்த சொத்துக்களை வந்து கையெழுத்திட்டு பெறலாம், சொத்து உரிமையை மைனருக்காக பெறலாம். இதே ரூல்ஸ்லாம் வந்து இந்த திட சித்தம் இல்லாதவங்க, அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்டுன்னு இருக்காங்க இல்லையா. சில சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மென்டலி வந்து அவங்களால சரியான புரிந்துணர்வு இல்லாதவர்கள், சில பேருக்கு வந்து முழுமையாக மென்டலி அன்சவுண்ட்னஸ்ன்னு சொல்ல முடியாது, லூசிட் இன்டர்வல்ஸில் வந்து போகும். ஸோ எந்த டைமில் அவங்க சரியாக இருப்பாங்க, திட சித்தத்தோடு இருப்பாங்க, எந்த சமயத்தில் இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கார்டியனோட ஒரு லீகல் கார்டியனாக ஒருத்தர் வச்சு வாங்குறது நல்லது. இப்போது மைனர் ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கணும்னாலோ, இல்லை ஒரு அன்சைனஸ் மென்டலி டிசபிள்டு பர்சனோட ப்ராப்பர்ட்டியை விற்கணுன்னாலோ நீதிமன்றத்தில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு, ப்ரியர் பெர்மிஷன் வாங்கிட்டு விற்கிறது தான் வந்து அந்த லீகல் கார்டியனுக்கு இருக்கிறதுக்கான டியூட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்லேயே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மைனர் பேரில் இருக்கிற சொத்துக்களுக்கு இவர் லீகல் கார்டியனாக இருந்தாலும் அவரோட டியூட்டி என்னென்னா, அந்த சொத்து வந்து அவரோட அந்த மைனரோட பெனிஃபிட்டுக்காக தான் பயன்படுத்தணும். ஆனால் அது வந்து ஒரு சேல் பண்ணணும், இல்லை குத்தகைக்கு விடணும், இல்லை அது மூலமாக அடமானத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சார்ஜ் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நீதிமன்றத்தில் போய் ஒரு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வந்து ஆனால் அதுவே வந்து அவரோட பெனிஃபிட்டுக்காக உகந்ததுன்னா நீதிமன்றத்தில் போய் இந்த ப்ரியர் பெர்மிஷன் வாங்க போடும்போது அவங்க வந்து மைனரோட கல்விக்காக தான், இல்லை அவருடைய உடல்நலக்குறைவுக்கு, அவரோட மருத்துவ செலவுக்கு, இப்படி அந்த தகுந்த காரணங்கள், போனஃபைட் ரீசன்ஸை சொல்லி அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அனுமதி அளிக்கும். அந்த அனுமதியை வாங்கிட்டு விற்கிறது வந்து அவருக்கு இந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். அப்படியே ஒரு நீதிமன்றத்தில் பெர்மிஷன் வாங்காமல் வித்துடுறாரு அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ஹிந்து இந்த மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த இவர் மேஜர் ஆகிறார் இல்லையா, அந்த மைனர் மேஜர் ஆனவுன்னா 18 வயதுலேருந்து 3 வருடங்களுக்குள், மேஜரான 3 வருடங்களுக்குள், சப்போஸ் இல்லைன்னா அந்த சொத்து விற்றதை பற்றி அவருக்கு தெரியவே தெரியாதுங்க, மறைச்சி வச்சுருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து 3 வருஷத்துக்கு முடிஞ்சு போயிட்டுது, அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருதுன்னா, அவருக்கு என்றைக்கு அது வந்து தெரிய வருதோ அதுலேருந்து 3 வருடங்களுக்குள்ள நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி இந்த சொத்து விற்பனை செய்ததே வந்து சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரத்தோடு அவரை நீதிமன்றத்தாக்கி அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் வந்து தாக்கல் செய்யும் பொழுது அந்த விற்பனையே செல்லாததாக ஆகிவிடும். அதனால தான் மோஸ்ட்லி பாருங்கள், மைனஸ் ப்ராப்பர்ட்டியை விற்பனை செய்யும் பொழுது பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் வாங்குறதுக்கு தயங்குறதுக்கான காரணங்கள் இருக்கிறது. ஸோ அதனால தான் பையர்ஸ் பிவேர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வாங்குபவர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மைனர் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும், இல்லை திடச்சித்தம் இல்லாதவர்களுடைய சொத்துக்களை வாங்கும்பொழுது லீகல் கார்டியன் நீதிமன்றத்திலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து விற்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். சரி, இது வந்து ஆனால் மைனர் பேரில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது நீதிமன்றத்தோட உத்தரவு பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா.
ஏன் அப்படின்னா இது அவரோட பெனிஃபிட்டுக்கு தானே வாங்குறது. ஒரு மைனருக்கு அவர் இந்த சொத்து வந்து அவருக்கு போய் சேருது இல்லைங்களா. அது வேறு. இன்னொன்று என்ன காரணம்னா, ஒரு சொத்து வாங்கணுன்னா என்ன கன்சிட்ரேஷன் ஒன்று. கன்சிட்ரேஷனாக மறுபயன், மோஸ்ட்லி கேஷ், அந்த பணமாக தான் கொடுத்து வந்து ஒரு சொத்து உரிமையை வந்து மாற்றம் செய்வது வழக்கம் இல்லையா. இங்கே ஒரு மைனர் வந்து கொடுக்குறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்க போகுது, ஒன்றுமே கிடையாது. ஸோ கன்சிடரேஷன் பார்க்கும் பொழுது என்னென்னா அவருடைய ப்ரியர் ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவருடைய அன்பு பாசம், அவர் இந்த மைனர் பிறந்ததுனால எனக்கு நல்ல வந்து நல்லதெல்லாம் நடந்தது, அதனால் அதெல்லாம் கன்சிடரேஷனாக காட்டி, ஸோ மைனர் சார்பாக வந்து இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனாலையும். இன்னொன்று வந்து இந்த இது வந்து அவருக்கு மைனருக்கு வந்து எப்போவுமே அதை வந்து சட்டுன்னு விற்பனை செய்ய முடியாது இல்லையா. அவரோட பெனிஃபிட்டுக்கு தான் போகுது. விற்பனையும் செய்யணும் அப்படின்னா கூட நீதிமன்றத்தை பெர்மிஷன் வாங்கணுன்னால, ஸோ வாங்குறதுக்கு இந்த மைனர் பேரில் சொத்துக்களை வாங்குவதற்கோ திடச்சித்தம் இல்லாதவர்கள் பேரில் சொத்துக்களை வாங்குவதற்கு நீதிமன்றத்தின் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. லீகல் கார்டியனே வாங்கிடலாம். ஆனாலும் லீகல் கார்டியன் பேரில் குத்தகைக்கு ஒரு நிலத்தை பெற முடியாது. ஏனென்றால் இதான் வந்து இந்த லீகலி டிஸ்குவாலிஃபைடுன்னு சொன்னேன் இல்லையா. குத்தகைக்கு வாங்குறது ஏன்னா வந்து குத்தகையை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த குத்தகை பெறக்கூடிய அந்த குத்தகைதாரர் லெஸ்ஸின்னு சொல்லுவோம். லெஸ்ஸி, குத்தகைக்கு விடுபவர் லெஸ்ஸர், குத்தகைக்கு வாங்குபவர் லெஸ்ஸி. இந்த லெஸ்ஸிக்கு சில கடமைகள்லாம் இருக்கும், அந்த ஆப்ளிகேஷன், டியூட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். அதை ஒரு மைனரால் நிறைவேற்ற முடியாது இல்லையா. இங்கே லீகல் கார்டியன் கையெழுத்து போட்டாலும் அந்த ஆப்ளிகேஷன்ஸ், அந்த கான்ட்ராக்ட் வந்து பர்சனலாக வந்து பைண்ட் ஆகக்கூடியது வந்து இந்த மைனர். ஸோ ஒரு மைனராக இருக்கும் பொழுது அவரால் அந்த கடமைகளை செய்ய முடியாது. அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு மைனர் குத்தகைதாரராக ஆக முடியாது அப்படிங்கிற தடை இருக்கின்றது. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லேயே வந்து சில டிசபிலிட்டிஸை பற்றி சொல்கிறது. யாரெல்லாம் சொத்துக்களை பெற தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. என்னென்ன ஆக்ஷனபிள் செக்ஷன் 136 ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அப்படிங்கிறது. அந்த ஆக்ஷனபிள் கிளைம்ஸை பொறுத்த வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட நீதிமன்றம். இப்போ அந்த கோர்ட்டில் ஏலம்லாம் விடுவாங்க இல்லைங்களா, அந்த ஏலம் நடத்தக்கூடிய நீதிமன்றத்தின் நீதிபதி, அது சம்மந்தப்பட்ட லா ஆஃபீஸர்ஸு, அந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப், இவங்கெல்லாம் வந்து அந்த சொத்துக்களை பெற தகுதி அற்றவர்கள். ஏன்னா வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் ஆகுது இல்லைங்களா. அவங்க தான் வந்து அதை வந்து ஒரு ஹையஸ்ட் பிட்டருக்கு விற்க வேண்டியவங்க. அவங்களே அதை பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட்டு ஆகுது அப்படிங்க. இதில் டியூ கன்சிடரேஷன் பே பண்ணியிருந்தால், அதாவது இதில் அவங்க 18 வயசு நிரம்பினவங்களாக இருப்பாங்க, கன்சிடரேஷன் மறுபயன் இருக்கும். ஸோ கான்ட்ராக்டோட எல்லா அம்சங்களும் நிறைவேற்றப்பட்டதாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சட்டத்திற்கு புறம்பானதாக இருக்கும் பொழுது அவங்க வந்து யாரெல்லாம் அந்த தகுதி அற்றவர்கள், லீகலி டிஸ்குவாலிஃபைட் பர்சன்ஸ் இவங்களாம், அதனால வாங்க முடியாது. அவங்கள சொத்துக்களை பெற தகுதி அற்றவர்கள் ஆவார்கள். யாரெல்லாம் சொன்ன ஆக்சிடென்ட் கிளைம்ஸில் சம்மந்தப்பட்ட நீதிபதிகள். அதே போல் தான் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் வந்து ஒரு ட்ரஸ்டி வந்து அந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியாதுங்க. ஏன்னா ட்ரஸ்டிங்கிறவர் அறங்காவலர், அந்த ட்ரஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை அவர் நிர்வாகம் செய்து அதனை நன்றாக மேனேஜ் பண்ண வேண்டிய கடமைக்கு உட்பட்டவர்கள். அவரே அதை வாங்கக்கூடாது. அதே தான் அட்வொகேட்ஸ் ஆக்ட்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அட்வொகேட்டுங்கிறவர் அவரோட கிளையண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணுறவர், அந்த ப்ராப்பர்ட்டியை அவரே வாங்க முடியாது. இது வந்து அவரோட கோட் ஆஃப் கான்டக்டில் அகேன்ஸ்டாக இருக்குது. அதுபோல் ஒரு அட்வொகேட் வந்து அவர் கிளையண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை வாங்கினா வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் இது பண்ணி பார் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்க சொல்லலான்ட்டு உச்சநீதிமன்றம், நம்மளுடைய உயர்நீதிமன்ற தீர்ப்புகளே இருக்கின்றன. ஸோ இவங்களாம் என்ன ஃபிடுஷியரி ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாருங்கள், டாக்டர்ஸ் எல்லாம் கன்சூமர் ஆக்டில் வந்து அவங்களோட சர்வீசஸ்லாம் கொண்டு வராங்க. ஆனால் அட்வொகேட்டோட சர்வீசஸ் வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வரப்படவில்லை. ஏன்னா வந்து கன்சியூமர் அவங்க டீல் பண்ணுறது வந்து ஃபிடுஷியரி ரிலேஷன்ஷிப்புங்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுங்கள அவங்கள அவங்களுக்கு கிளையண்ட்டை வந்து கன்சியூமருங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை. ஸோ இது போல் அட்வொகேட்ஸ்லாம் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே போல் இன்னும் நபர்கள்லாம் வந்து இந்த நொடிப்பு நிலையை நாங்கள் எழுதிட்டோம் அப்படின்னு, அதாவது இன்சால்வெண்ட் அப்படின்னு எங்களெல்லாம் டிக்ளேர் பண்ணணும்னு சில பேர் நீதிமன்றத்தை அணுகுவாங்க. அதாவது எங்களுக்கு வந்து உடுத்தின உடை, அப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு, நாங்கள் உணவு சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள், இவை மட்டுமே தான் எங்களோட ஆஸ்தியாக இருக்குங்க, வேறு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை, எங்களுக்கு ஒரு 1000 ரூபா பெருமான பொருள் தான் எங்கள்கிட்ட இருக்குது
ஆனால் கடன்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, எங்களால் அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியல, அதனால் என்னை வந்து திவாலா போனவன்ட்டு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை அணுகுவார்கள். இல்லைன்னா கிரெடிட்டர்ஸ் அந்த கடன் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருக்கு, அதனால் அந்த வந்து திவாலா போனவன்ட்டு அறிவிங்க இந்த கடன் வாங்கினவனை அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்டர்ஸ் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணலான்னு இருக்குதுங்க. அந்த போன்ற சமயங்களில் வந்து நீதிமன்றம் அதெல்லாம் ஆராய்ஞ்சு அவங்க உண்மையிலேயே வந்து அந்த அன்னைக்கு தேதியில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விசாரணை செஞ்சு அவங்கள இன்சால்வெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து டெப்டி அஃபிஷியல் அசைனி அந்த நொடிப்பு நிலை சட்டத்திலாம் டீல் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான அலுவலகம் இருக்குது. அந்த இதில் வந்து அஃபிஷியல் அசைனின்னு அதுக்கு தலைவராக இருப்பாங்க, டெப்டி அஃபிஷியல் அசைனி ஒரு சப்ஜெக்ட் கேட்டரில் இருப்பாங்க. நான் அந்த போஸ்ட்டு நான் டீல் பண்ணியிருந்தனால எங்களை வந்து டெப்டி அஃபிஷியல் அசைனியாக இருக்கவங்கள தான் வந்து இந்த ஐபி டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள தான் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த அஃபிஷியல் அசைனி டெப்டி அஃபிஷியல் அசைனிட்ட கருத்து கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒப்பீனியன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த பிரசிடென்சி இன்சால்வன்சி ஆக்டில் வந்து இந்த மாதிரி வந்து அஃபிஷியல் அசைனியோட கருத்தை கேட்டுட்டு டிக்ளேர் பண்ணணும், இன்சால்வெண்ட்டாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இதுவே வந்து இது மற்றவங்களுக்குலாம் வந்து எந்த நோட்டீஸும் போகாது. அந்த அவர் யாராவது கடன்காரங்கள்லாம் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவர் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு நோட்டீஸ் போகாமல் எக்ஸ்பர்ட்டியாக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒன்லி திங் அஃபிஷியல் அசைனிட்ட மட்டும்தான் ஒப்பீனியன் கேட்பாங்க, டெப்டி அஃபிஷியல் அசைனிட்ட. ஆனால் இதுவே ப்ரொவிஷனல் இன்சால்வன்சி ஆக்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணணும்னு இருக்குது. அவர் இன்சால்வெண்ட்டாக அந்த டெப்டார் அந்த கடன் வாங்கினவர் இல்லையா, அவருக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம், இல்லை கடன் கொடுத்தவங்க ஃபைல் பண்ணலாம். அப்போ வந்து இந்த கிரெடிட்டார்ஸ்க்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் போய் அவங்கள்ட்டெல்லாம் அப்ஜெக்ஷன்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் முடிவு பண்ணும். ஸோ இந்த ப்ரொவின்ஷியல் பிரசிடென்சி இன்சால்வென்ட் ஆக்டில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டியாக டிக்ளேர் பண்ணுவாங்க இல்லையா, அவர் வந்து அன்னைக்கு தேதியில் ஐபி அவர் இன்சால்வெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணோன்னா கோர்ட் உத்தரவிட்டோன்னா அவர் உடனடியாக வந்து அந்த இன்சால்வெண்ட் ஆஃபீஸ் ஆஃப் த இன்சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அஃபிஷியல் அசைனியோட ஆஃபீஸில் வந்து அவர் வந்து அப்பியர் ஆகி அவர்கிட்ட வந்து அஃபிஷியல் அசைனி விசாரணை செய்து அவருடைய இல்லத்துக்கு போய் அவர் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு அன்றைக்கி தேதியில் இருக்கிற அதெல்லாம் பொருட்கள் எல்லாம் இன்வென்ட்ரி எடுத்து அவர் ஏதாவது சொத்துக்கள்லாம் அவர் பேரில் இருக்கா அப்படிங்கிறத அவரோட பேங்க்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் விசாரணை பண்ணி அவர் ஏதாவது சொத்துக்கள் அன்றைக்கி தேதியில் அதுக்கு முன்னாடி ஏதாவது வித்துட்டு இருந்துட்டு, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வேண்டியவங்களுக்கெல்லாம் விற்றுட்டு பினாமி டிரான்சாக்ஷன் மாதிரி சொத்துக்களை எல்லாம் மாற்றம் செய்துட்டு சொத்து உரிமையை மாற்றம் செய்து விட்டு அதுக்கப்புறம் வந்து ஐபிஐ டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்லாம் விசாரணை செய்து அதுபோல் ஏதாவது சொத்துக்களை அவர் வந்து அவர் ஓனராக இருந்து ஐபி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃப்ராடுலண்ட்டாக வந்து மாற்றி அவரோட வேண்டியவங்களுக்கு மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்து அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் பினாமி டிரான்சாக்ஷன் அந்த சேலை வந்து நல் அண்ட் வாய்டாக அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டு அந்த சொத்து விற்பனை செய்ததை ரத்து செய்யணுன்ட்டு கோரி அந்த அஃபிஷியல் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பாருங்கள் அந்த மாதிரி எல்லாம் சொத்து முன்னாடி வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதில் சில சமயத்தில் வந்து ஒரு போனஃபைட் பர்ச்சேசராக இருப்பாருங்க, அவருக்கு இவர் வந்து பின்னாடி ஐபி கொடுக்க போகிறாருன்னு அவருக்கு என்னங்க தெரியும். அவர் அன்னைக்கு தேதியில் வந்து கன்சிடரேஷன் கொடுத்துருப்பாரு, அந்த சொத்துக்கு உண்டான மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை கொடுத்துருப்பாரு, கோர்ட் ஃபீ கட்டியிருப்பார், அவர் 18 இயர்ஸ் ஒரு அடல்ட்டாக இருப்பார், விலங்கெல்லாம் போட்டு பார்த்துருப்பாரு, அதில் இவர் வாங்கின கடனை பற்றின எந்த குறிப்பு இருந்திருக்காது, இவர் தான் டைட்டில் ஹோல்டர்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ போனஃபைடாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணிக்கலாம், அவர் வந்து நீதிமன்றத்தில் போய் அவர் அதுக்கு உண்டான ஆவணங்களெல்லாம் தாக்கல் செஞ்சு கேஸ் லிட்டிகேட் பண்ணலாம். ஆனாலும் நீதிமன்றம் என்ன சொல்லணும்ட்டானா இந்த லா ஆஃப் தி ஆக்ட் ஆஃப் தி இன்சால்வன்சின்னு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவருக்கு ப்ரியராக இன்சால்வெண்ட்டாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ் வரைக்கும் அவரோட ஆக்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவர் வந்து ஃப்ராடுலண்ட்டாக இந்த மாதிரிலாம் சொத்துக்களை எல்லாம் தன் பேரில் இருந்ததெல்லாம் இந்த மாதிரி மாற்றிருக்கிறாரு அப்படின்னு கண்டறியும் பொழுது அந்த நோக்கம் அவர் வந்து அந்த விற்பனை செய்ததற்கான நோக்கம் வந்து மோசடியானது அப்படின்னு தெரிய வரும் பொழுது அது கன்சிடரேஷன் அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் வந்து சரியானதாக இருந்தாலும் ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட ஷரத்துக்கள் அந்த கொடுத்தவர் வாங்கினவர் சட்டத்திற்கு குவாலிஃபைடு பர்சன்ஸ் லீகலி குவாலிஃபைட் பர்சன்ஸாக இருந்தாலும் கன்சிடரேஷன்லாம் இருந்தாலும் இவங்க வந்து நோக்கம் மோசமானதாக ஆப்ஜெக்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து மோசமானதாக இருக்கும் பொழுது அந்த சேலை வந்து ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கும். ஸோ அதுபோல் அந்த வாங்கினாங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து அந்த சேல் டீடியை வந்து ரத்து செய்யும் பொழுது அப் இனிஷியோ
வாய்டு அப் இனிஷியோன்னு சொல்லுவாங்க அந்த சேல் டீடை பொறுத்த வரைக்கும். அதாவது அப்படி ஒரு சேல் டீடே இல்லாத நிலை அது அப்படின்னு வந்து உத்தரவு பிறப்பிக்கும் நீதிமன்றம். இல்லாத நிலைதுன்னா என்ன ஆகும், அந்த சொத்து வந்து இந்த சேல் டீடு போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு, அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க, ஐபி கொடுத்தாருங்க அவரோட பேரில் இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த நீதிமன்றம் கிரெடிட்டார்ஸ்க்கெலாம் பிரித்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, இவரும் வேணால் நான் கொடுத்த இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேங்க அப்படின்னு சொல்லும்போது நீயும் ஒன்றாவது கடன்காரனா கணக்கில் சேர்த்துக்கிட்டு அந்த சொத்தை வந்து ஏலத்துக்கு விட்டு என்ன அமௌண்ட்டு வருதோ அதை இவரையும் ஒன் ஆஃப் த கிரெடிட்டார்ஸாக சேர்த்து ஈக்குவலாக கிரெடிட்டார்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மீதி ஏதாவது பணம் மிச்சமாக இருக்கும் பொழுது இந்த ஐபி கொடுத்தவருக்கு பிரித்து கொடுக்குங்க. ஸோ இதில் நம்ம வந்து இதில் வந்து இல்லை நம்ம போனஃபைட் பர்ச்சேஸரு எனக்கு இதில் இவர் பண்ண வந்து இவரோட நோக்கமே எனக்கு தெரியவே தெரியாது, இவர் வந்து ஒரு ஃப்ராடலண்ட் ஆக்டோட பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இந்த போனஃபைட் பர்ச்சேஸர்னு சொல்லிட்டு இவர் போகும் பொழுது நீதிமன்றம் வந்து குற்றத்தில் இவர் வந்து அந்த இன்சால்வெண்ட்டாக இருந்தார் இல்லையா, அவரோட அந்த குற்றச்செயல் மனசில் மென்சிரியாவோட ஒரு கிரிமினல் இன்டென்ஷனோட ஆக்ட் பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த குற்றச்செயலில் இவருக்கு எந்த உடந்தையும் கிடையாது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு தெரிய வரும் பொழுது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குற்றத்தில் எது பெரியது எது சிறியதுன்னு பார்த்து சீர்தூக்கி பார்த்து அதுக்கு உண்டானதை தீர்மானிக்கும். ஏன்னா சமுதாயத்தின் நலன் தான் வந்து நீதிமன்றத்தின் முக்கியமான பார்வையாக இருக்கும் பொழுது அதை தான் பார்க்கும். ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் அதை வந்து பார்க்கும். ஸோ பையர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்கினாங்கன்னு செல்லத்தகாதது, இந்த சேல் டீடு போட்டது வந்து அதில் இவரும் வந்து அதில் உடந்தையாக இருந்து தெரிஞ்சே தான் இந்த கிரிமினல் இன்டென்ஷனாக அவர் பண்ணார், தெரிஞ்சு தான் ஒரு கம்மியான ரேட்டுக்கு இப்போ யாருமே இல்லை நான் எக்கச்சக்கமாக கடனுக்கு என் மேலே ஐபி கொடுக்க போகிறேன் அதனால் நான் இந்த உனக்கு வாங்குகிறேன் உனக்கு கம்மி ரேட்டில் இது பண்ணுறேன்னா இவர் ஓகே இல்லைங்க இருக்கிற சொத்தாக இருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் கம்மியாக ரேட்டு கொடுன்னு சொல்லிட்டு இவரும் அந்த கிரிமினல் இன்டென்ஷன் இருந்தவருக்கு உடந்தையாகி கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்கான்னு தெரிய வரும்பொழுது நீதிமன்றம் தெரிய வரும்பொழுது அந்த சேல் டீடை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணி அப்படி ஒரு சேல் டீடே போடப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு அந்த சொத்தை வந்து பறிமுதல் செஞ்சு ஆக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு அஃபிஷியல் அசைக்கு பெர்மிஷன் கொடுத்து அவர் அது போல் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவார். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நோக்கம் சரியாக இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த பையர்ஸ் வந்து வாங்கியிருந்தாலும் அவங்களாம் டிஸ்குவாலிஃபைட் பர்சன்ஸாக ஆவாங்க. அடுத்தது வந்து கன்சிடரேஷன் சொல்லப்பட்டிருக்கு. இன்டென்ஷன் ஆஃப் இந்த கன்சிடரேஷன் சப்போஸ் வந்து ஒரு ஆக்ட் நீ செய்ப்பா, அதுக்கு நான் வந்து லாஃபுல்லி வந்து ஃபார்பிடன் ஆக்ட், அது சட்டத்தால் தடுக்கப்பட்ட ஒரு செயல், ஆனால் நீ அதை செய், உனக்கு நான் வந்து இந்த உள்ள லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த கான்ட்ராக்டு சொத்து உரிமை அந்த உரிமை மாற்றம் ஏற்பட்டாலும் அதை வந்து சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளாது. அதை பெற்ற நபர் வந்து என்ன கிளைம் பண்ணாலும், ஏன்னா நீதிமன்றம் என்ன எதிர்பார்க்கும்னா வந்து நீதிமன்றத்தை அணுகுபவர்கள் வந்து தே ஷுட் அப்ரோச் த கோர்ட் வித் க்ளீன் ஹேண்ட்ஸ், சுத்தமான கரங்களோட தான் வந்து நீதிமன்றத்தின் கதவுகளை தட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் அவர் வந்து தன்புறத்தில் தப்பு வச்சுக்கிட்டு இல்லை எதிராளி தப்பு செய்தா அதை நீங்கள் நியாயம் கேளுங்க அப்படிங்கிறச்சா இல்லை, நீ தப்பு பண்ணியிருக்கும் பொழுது அதை இன்னொருத்தனுடைய தப்பை வந்து சுட்டி நியாயம் கேட்பதற்கான தகுதியை நீ இழந்து விடுகிறாய் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தின் இதுவாக இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிற தர்மம் தான் நிலைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம உச்ச நீதிமன்றத்தின் மோட்டோ அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லையா. இது போன்ற இது வந்து சொத்துக்களை வாங்குவதற்கு சொத்துக்களை வாங்குவதற்கு இருக்க வேண்டிய சட்ட தகுதிகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து சொத்துக்களை வாங்குவதற்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸோ இதெல்லாம் தாங்க சொத்துக்களை வாங்குவதற்கு சட்டப்பூர்வமான தகுதிகளாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சொத்துக்களை வாங்குவதற்கே இவ்வளோ தகுதிகள் சொல்லப்பட்டிருக்குன்னா சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு நிறைய சட்ட தடைகள்லாம் இருக்குதுங்க. யாரெல்லாம் எந்த மாதிரி சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான தகுதி படைத்தவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறத குறித்து இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சகடம் தவிர்க்கும் சட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கு மென்மேலும் இது போன்ற வீடியோ பதிவுகளை போடுவதற்கு எங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.